காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். குருவுக்கு வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவர்கள் தான் இந்த தனுஷ் ராசியிலே பிறக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நேர்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வெற்றிலை. நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. உங்களோட குலதெய்வம் விக்ரமாக இருந்தாலும் சரி, குரு மூலயமா அவர்களோட வணங்கக்கூடிய தெய்வத்தை வந்து இவங்க வசூல் பண்ணுற தன்மை கிடைக்கும். இந்த தனுஷ் ராசி என்பர்கள் வெற்றிலையை வச்சு எந்த தினத்தில் ஆரம்பித்தா இன்னும் முகர்ந்ததாக இருக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் நல்லா இருக்குமா? காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சரிங்களா? உங்களோட தாத்தா அப்பா இவர்களெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையும் உங்களோட ப்ரீவியஸ் பர்த் ஒரு வந்து பார்த்திங்கன்னா குருக்கு வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவர்கள் தான் இந்த தனுஷ் ராசியிலே பிறக்க முடியும். ஒரு என்ன சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் போல்ட்னஸ், ஒரு டிக்னிட்டி கொண்ட ஒரு போல்ட்னஸ். இந்த தனுஷே வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு. ஓகேங்களா? அது வந்து ஆண் வீடு. குருங்கிற கிரகம் வந்து ஆண் கிரகம். அப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரன்னா வந்து பெண். அப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் துலாமில் இருக்கிற சுக்கிரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. துலாம் வந்து ஆண், ரிஷபம் வந்து பெண். அப்போ இந்த தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் வீடு. இதோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண். அப்போ இந்த தனுஷில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மை இருக்குமா. அப்போ இந்த தனுஷில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நேர்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஓகே, லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, இது வந்து நீ வந்து இந்த மாதிரி இருக்க, நீ வந்து மாற்றிக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அவங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய தன்மையிலே இவங்க நடந்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம பண்ணது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு விலகிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த தனுசு ராசியை வந்து பார்த்து நம்ம சொல்லலாம், பாரு இவங்கள மாதிரி வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஸோ குருங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வெற்றிலை அப்படின்னா 9 வெற்றிலை. ஓகேங்களா? 9 வெற்றிலை வைத்துக்கோங்க. இந்த செம்மங்கி பூன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த வெள்ளை கலரில் மாலைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த செம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. ஸோ 9 வெற்றிலை, செம்மங்கி பூ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த நெய்யில் வந்து உங்களோட குலதெய்வம் விக்ரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபோட்டோ சின்னதாக ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நெய்க்குள்ளே போட்டுற போகிறாங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ நெய் வந்து எத்தனை கிராம் வாங்கணும், எத்தனை கிலோ வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? நெய் வச்சுக்கோங்க, சம்மங்கி பூவு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 வெற்றிலை. ஓகேங்களா? இந்த காம்பினேஷன் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். அந்த குருவை வந்து வசிய பண்ணுற தன்மை கொடுக்கும். குரு மூலயமா அவர்களோட வணங்கக்கூடிய தெய்வத்தை வந்து இவங்க வசூல் பண்ணுற தன்மை கிடைக்கும். ஸோ இதை வந்து 48 நாட்கள் அவங்க எந்த கிழமையில் வந்து பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது வந்து வியாழக்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே வந்து மாலை வேலை ஈவினிங் வந்து 6 to 7 ரொம்ப உகந்த நாள் வந்து டைம் வந்து இந்த டைமில் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இவர்கள் நினைக்கிற காரியம் சித்தியாகி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இதை தொடர்ந்து பண்ணுறாங்கனாலே, இந்த பூஜை பண்ண முடியுதுனாலே இவங்க வீட்டில் மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் வந்து உணர முடியும். இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னால் முடியலன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அது என்னன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, சூப்பர் மேம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து வெற்றிலை வச்சு பரிகாரம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மைமா. இப்போ வந்து ஒரு மேஷ ராசி அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் வீடு, ரிஷபராசினா அது வந்து ஒரு பெண் வீடு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இப்போ நிறைய வெற்றிலையில் நிறைய பரிகாரங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையும் மலர்களையும் வச்சு இன்னொரு ஒரு பொருளையும் வச்சு நம்ம வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம வீட்டிலே இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாமல் இருக்கும். பணம் என்னதான் வந்தாலுமே அது சேராமல் இருக்கும். மல்டிபிள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாற்றம் வந்து நிகழ்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை அந்த வகையான ஒரு
பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே சூப்பர். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் நிகழும், எதுலலாம் எனக்கு தீர்வு கிடைக்கும்? அதான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்பலாக வச்சு கேட்காதீங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி மல்டிப்பலாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த, எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, என் பையனுக்கு வந்து நல்ல இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த 48 நாள் இந்த விஷயத்த பண்ணிட்டு வரும்போது 48 நாள், அதாவது ஒரு ராசிக்கும் மாறும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100% பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது, நீங்களே வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஓகே. இது வந்து கோவிலில் போய் தான் பண்ணணுமா, வீட்டிலே பண்ணலாமா? வீட்டிலே பண்ணுறது, வீட்டிலே எளிய முறையில் பண்ணுறது. மேம் இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மேம். நான் பொதுவாக வீட்டில் இந்த கடவுள் வழிபாட இல்லை இந்த பரிகாரத்தை நான் டெய்லி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னா எல்லாருமே என்ன விஷயம் பண்ணலாம் வீட்டில்? நிச்சயமாக வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும், எல்லாருமே ஒரு சமுதாயத்தினரே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமைனா வந்து அவங்க கடையை திறக்க மாட்டாங்க, வீட்டில் தான் அவங்க பூஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விதமான கல்யாணம் ஆகலையா, பணம் இல்லையா, கடன் தொல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே நாள். உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுக்கிரன் இல்லாமல் நம்ம இல்லை, என்னதான் கெட்டு போயிருந்தாலுமே கெட்டு போயிருக்குன்னா அந்த சுக்கிரனை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள் வந்து நிச்சயமாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க. 48 நாள் கண்டினியூவாக வந்து 48 வாரம் கண்டினியூவாக வந்து இது பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். 48 வாரங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. 100% வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி நடக்காதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். 27 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தட்டில் வந்து 27 வெற்றிலையை வந்து அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகளோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ சுருங்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் வெற்றிலைகள். 27 வெற்றிலைகள் ஒரு தட்டில் சுற்றி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள். ஓகேங்களா? இது போட்டுக்கோங்க. 27 வெற்றிலை, பூவு, அதுக்கப்புறமா குங்குமம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். இதை வச்சுட்டு அவங்க குலதெய்வம் என்ன இருக்கோ அந்த நடுவில் வந்து அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ இல்லை சின்னதாக விக்கிரகம் இருந்தால் அந்த மஞ்சளில் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு சாதாரணமாக சும்மா சிம்பிளாக வெள்ளிக்கிழமை 6 to 7க்குள்ளே ஈவினிங்கில், இல்லை நான் காலையில் பண்ண முடியும், நான் ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருந்தாலும் காலையில் கூட பண்ணலாம். காலையில் 6 to 7, ஈவினிங்னா 6 to 7, 6 வந்து இயக்கணும். ஓகேங்களா? ஸோ 27 வெத்தலை, மல்லிகைப்பூ, குங்குமம், மஞ்சள், உங்களோட குலதெய்வம், இதை வச்சுட்டு ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வணங்கி பூஜித்து பாருங்கள். நிச்சயமாக 100% நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த 48 வாரத்தில் 100% நடக்கும். 3 வாரத்திலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர்.